நம்ம எல்லாம் குளத்து மீனுங்க மாதிரி மொத்தமா தூக்கி கடல்ல போட்ட மாதிரி கிடப்போம். இந்த வசதி வாய்ப்பெல்லாம் பழகிக்கிட்டா அப்புறம் நமக்கு தானமா அவஸ்தை. என்னம்மா சொல்றீங்க? இதுக்கப்புறம் எதுக்கு நீங்க அவஸ்தைப்பட போறீங்க? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ஒரு சின்ன பதப்பதப்பு தான். நாளைக்கே அந்த ஆதிசங்கருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம யாருமே இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல. அத நினைச்சதாமா என் மனசு ரொம்ப கிடந்து அவஸ்தைப்படுது. கமலா, இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கே இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வருது? நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நாமளே நம்ம பொண்ணுகிட்ட இப்படி பேசலாமா? அப்பா, அம்மா வந்து நம்பிக்கை இல்லாமலாம் பேசல, எச்சரிக்கையோட பேசுறாங்க. அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இந்த வீட்ல இருந்துகிட்டே இருக்கணும்பா. இதுக்கு முன்னாடி நீங்க தனியா இருந்தீங்க, நான் தனியா இருந்தேன். நீங்க தான் என் அப்பா அம்மாங்கிற விஷயம் ஆதிசங்கரி அத்தைக்கு தெரியவே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி நீங்க என்ன கலைவாணின்னு கூப்பிடாதீங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீட்ல அன்னபூர்ணின்னு ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரான ஆளு. நாம எல்லாருமே ஒரே குடும்பம்ங்கிறத அந்த அன்னபூர்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அதனால நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கலைவாணிங்கிறது என் பேரு இல்ல. இனிமே எப்பவுமே நான் காயத்ரி 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 மட்டும்தான். காயத்ரி, அன்னபூர்ணிலாம் ஒரு ஆளாமா? நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போடா. சூப்பர்மா, சொன்ன உடனே கற்பூர மாதிரி பத்திக்கிட்டீங்களே. காயத்ரிமா, ஆதிசங்கரே நம்ம பின்னாடி இருக்கும்போது இந்த அன்னபூர்ணி எல்லாம் பார்த்து நாம எதுக்குமா பயப்படணும்? சூப்பர்ப்பா, அம்மா 8 அடினா நீங்க 16 அடி பாயறீங்க. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கண்ணம்மா பாட்டிய கூப்பிட்டு கேளுங்க, அவங்க உங்களை பாத்துக்குவாங்க. நான் கிளம்பட்டுமா? நீ தைரியமா போயிட்டு வா தாயி. ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வீட்ல அம்மாவும் அப்பாவும் தனியா இருப்பாங்களே, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எந்த நினைப்பும் உனக்கு வேண்டாம். உன் வேலையில நீ கவனமா இருக்கணும், சரியா? மா, நீ கிளம்புமா கலைவாணி. நாங்க பாத்தியா உங்க அப்பா 16 அடி பாஞ்சத? அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே கலைவாணின்னு உன் பேரை சொல்லி சொல்லியே பழகிடுச்சுமா. திடீர்னு மாத்தி கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. பெத்த பொண்ணு எச்ச பேரு சொல்லி கூப்பிட முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி, என்னம்மா இது? சின்ன புள்ளையாட்ட கண்கலங்கிட்டு இருக்க. தாய், அப்பாக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கை இருக்க பாரு, அதுதான்டா எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களும் வலிகளும் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கைய அழகாக்க போகுது. சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பு. ரொம்ப நேரம் நீ இங்கே இருந்தனா இந்த வீட்ல யாராவது சந்தேகப்பட போறாங்க. என்னங்க, அந்த கப்ப கொடுங்க. பத்திரம் தாயி. சரி, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடா செல்லம். சரி, போயிட்டு வா. என்னங்க என்னங்க இது? பொண்ணுக்கு தைரியம் சொல்லிவிட்டு நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல.